மாப்பிள்ளை எடுத்து குடிக்க பொங்கி வாடி. நீ ஏன் எடுத்து குடிக்கிற? வீணா போகுது இல்ல. என்ன வீணா போ மாப்பிள்ள? என்ன அது? மாப்பிள்ள மாப்பிள்ள ஐயோ மாப்பிள்ள நான் என்ன செய்வேன்? பாபு ஏவர பாபு எந்துக்கு பாபு எவருக்கு பாபு ஐயோ பாபு கழிச்சுடா. என்னடா பண்ற? கோடாங்கி அடிச்சேன். ஆமா சரக்கு நல்லா இருக்கா? எப்பவும் குடிக்கிறதா நல்லாதான்டா. வெறும் கிளாஸ் குடிக்க நல்லா இருக்கு. உடம்பு மட்டும் இங்க இருக்கு, உசுறு மட்டும் எங்க போயிட்டு வருது? எதுக்கு ராமத்தா இதெல்லாம் வந்திருக்கு? என்னங்க அப்படி கேக்குறீங்க? நாளைக்கு கனகராசம்மாவோட திவசம் இல்ல? ஏங்க இந்த திவசத்துக்கு நாளைக்கு அவனை கூப்பிட வேண்டாமா? எப்படிமா கூப்பிடுறது? கூப்பிட்டாதான் அவன் வருவானா? அதுக்காக பெரிய மருமனை அப்படியே விட்டுற முடியுமா மச்சான்? அவரும் உங்க மகன் தானே. நாம எல்லாம் சொன்னா கேட்க நிலைமையில இப்ப அவன் இல்லப்பா. பெரியவன் வருவானான்னு பாக்குறேன். நான் போய் கூட்டாட்டுமா? ஐயா உங்க பெரியவன் வந்துட்டாருங்க. ஏன் ஆத்தாளுக்கு தவசம் பண்றதுக்கு உனக்கு என்ன யோகிதை இருக்கு? எங்க ஆத்தலையும் கொண்டுட்டு அதுக்கு தவசமா வைக்கிறியா நீ? என்ன ஊரை ஏமாத்துறியா? விட மாட்டேன், விட மாட்டேன். எல்லாம் எந்திரி, தவசம் கிடையாது, ஒண்ணும் இல்ல, போ போ. பெத்த ஆத்தாரோட தேவஸ்திய கெடுத்துட்டானியா எல்லாம் ஒரு மகன். இந்த நேரத்துல யார் நம்மள கூப்பிடுறது? யாரு? என்ன நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ள வர? பார், எதுக்கு வந்த? முதல்ல உட்காரு. உட்கார்றதா? இது உங்க அம்மாக்கு படிச்ச சோறு.
இத நீ சாப்பிட்டாதான் அவ சந்தோஷப்படுவா. சாப்பிடுற என்ன உங்க அப்பா விட்டு சோறா நான் எங்க அப்பா விட்டு சோறு. ஏன் இப்படி நடந்துக்கிற? 1000 இருந்தாலும் அவனுக்கு தம்பி இல்லையா? என்ன இருந்தாலும் அவர் உனக்கு அப்பா இல்லையா? ஊருக்குள்ள அவருக்கு எவ்வளவு நல்ல பேர் இருக்கு. எப்பேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன் நீ இப்படி நடந்துக்கலாமா? நல்லா இருந்துச்சு, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. அப்ப என்னமோ சொன்னிய, என்ன தம்பியா? அவனா? எப்படி? எங்க அத்தை வயிற்றுல அவன் பிறந்தானா, இல்ல உன் வயிற்றுல நான் பிறந்தனா? சொல்லு. உன் புருஷன் எங்க அப்ப என் ஆத்தால கொண்டுட்டான். எங்க ஆத்தா செத்ததுக்கு அப்புறம் அவங்க இடத்துக்கு வந்தவதான் நீ. எங்க அப்பனுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா எனக்கு ஆத்தாள் ஆயிடுவியா? உங்க ஆத்தால உங்க அப்பா தான் கொண்டாருன்னு யார் சொன்னது? யார் சொல்லணும்? யார் சொல்லணும்? உன் புருஷன் தான் எங்க ஆத்தால கொண்டாத என் கண்ணால பார்த்தேன். ஒண்ணு கேக்குறேன், நீ ஒரு தாய் தானே? உன் பிள்ளைக்கு நீ தானே பால் கொடுத்த? பசிக்கிறப்ப அவனுக்கு சோறு ஊட்டியிருப்பல்ல? அழுகிறப்போ அவனை தாளாட்டி அவனை தொட்டில வச்சு தூங்க வச்சிருப்பல்ல? கண்ணே மணியேன்னு சீவி சிங்காரிச்சு அவனை உன் மடியில உட்கார வச்சு கொஞ்சிருப்பல்ல? இதெல்லாம் எங்க ஆத்தா சாக வருதா எனக்கும் கிடைச்சிருக்கும். உன் புருஷன் ஆத்தா கொல்லாம இருந்தா எனக்கும் கிடைச்சிருக்கும். நான் அப்படிதான் வளர்ந்திருப்பேன். இன்னைக்கு நீங்க புருஷன் பொண்டாட்டி புள்ளன்னு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கீங்க. ஆனா நான் அனாதையா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? உன் புருஷன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். அவனை நான் சும்மா விட மாட்டேன். போ போ சொல்லு, போ போ. நீ எப்பயா வந்த? அப்பயே வந்துட்டமா. நீ எதுக்கியா இங்க வந்த? வேவு பார்க்கதான். உன் புருஷன் அனுச்சப்ப என் அப்பன் பேரு சொல்றதுக்கு நான் இருக்கேன். உன் ஆத்தா பேர் சொல்றதுக்கு புள்ள இல்லாம போயிடாது. போட காமாட்சி மீனாட்சி, காமாட்சி மீனாட்சி, காமாட்சி மீனாட்சி, காமாட்சி மீனாட்சி, காமாட்சி மீனாட்சி, காமாட்சி மீனாட்சி, காமாட்சி மீனாட்சி. காமாட்சி மீனாட்சி. பேசாம இருக்க மாட்டேன். மனுஷன் தூங்குறது இல்லையா? தூங்கு தூங்கு, நல்லா தூங்கு.
என்ன சத்தம்? ஏய் கிளம்பி தப்பிச்சு போதுறே. ஏன் மாரியப்பா முனியாண்டி முகச்சாமி ஓடியாங்க. ஏய் ஏன் மாரியாத்தா ஓடியாடி ஓடியாடி புடிங்கடா. ஏய் ஓடியாங்க. கிட்ட வராத. அடி. இல்ல விடு. போடா. உசுறு போறதுக்குள்ள இங்க இருந்து தப்பிச்சு போயிருவேன். உன் மருமகிட்ட எல்லா ஒண்ணும் சொல்லாம விட மாட்டேன். அப்படிதானே? உசுரோட புதைச்சிருவேன். ஆறாவன் கோயிலுக்குள்ள அந்த களவாணி போய் பேச்சே எடுக்காது. என் பேரையே கெடுத்துட்டான். இல்லங்க, என் தங்கச்சிக்காவது ஒரு 10 கோடி நிலம் கொடுத்தீங்கன்னா அவங்க எப்படியாவது பழைச்சு போவாங்க. இப்ப எதுக்கு நடிக்கிறீங்க? நீங்க சொல்லித்தானே என் தங்கச்சி அவர் கட்டி கொடுத்தோம். இப்ப நீங்களே கைவிட்டுட்டு அவர் வேற எங்க போவாரு? 2 பிள்ளைங்க வேற இருக்குது. அவங்க நடுத்தரவுல நிக்கிறதா? கொன்னுடுங்க. நான் செத்ததுக்கு அப்புறமாவது நீங்க நிம்மதியா இருப்பீங்க. 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 டேய், கனகராஜ் பள்ளிக்கூடம் போயிருக்கான். அவன் இப்ப வருவான். வந்த உடனே அவங்க ஆத்தாளுங்க அப்பனுக்கு சண்டை. அவங்க ஆத்தாளுங்க அப்பனே அடிச்சு கொடுட்டான்னு சொல்லிடுங்க.
காமாட்சி! ஐயோ, என் மகளை கொன்னுட்டியடா பாவி! அட ஆமா கொன்னுட்டேன். பாத்துட்டியாக்கும். இப்போ உன் பேரை வர போறான்ல, அவனை வச்சுதான் கதையை மாத்த போறேன். என்ன பண்ண போறேன் தெரியுமா? அவங்க அப்பனை எங்க ஆத்தால கொன்னுட்டான்னு அவனை நம்ப வைக்க போறேன். உங்க அப்பாக்கு அம்மாக்கு சண்டை வந்துச்சுல, உங்க அப்பா உங்க அம்மாவை அடிச்சு கொண்டுட்டாருடா. நீ பைத்தியம், நீ பைத்தியம். ஐயோ, மாமா மாமா எந்திரிங்க மாமா, வீட்டுக்கு போலாம். எந்திரிங்க. மெதுவா பாத்து மாமா. மாமா, ஏன் மாமா இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? நம்ம வீட்டுல எல்லாரும் உங்க மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்க தெரியுமா? அது ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களால நம்ம வீட்டுல எல்லாருக்கும் எவ்வளவு வேதனை தெரியுமா? என் மேல எந்த குத்தம் இல்ல அமராவதி. என் அம்மா என் மேல உசிரைய வச்சிருந்துச்சு. அது போனதுக்கு அப்புறம் அந்த பாசம் எனக்கு வேற யாருக்கிட்டையும் கிடைக்கல. அதனால என் மனசுலயே எந்த பாசமும் இல்லாம நான் வளர்ந்துட்டேன். என் வாழ்க்கையில எந்த வெளிச்சமும் இல்லாம போயிடுச்சு. தாயை இழந்த துக்கத்தை வேற எந்த உறவாயிலும் தீர்க்க முடியாது அமராவதி. முடியும் மாமா. ஊர்ல எல்லாரும் உங்களை வெறுத்து ஒதுக்கும் போது நான் மட்டும் உங்களை தேடி வரேனே, ஏன்? உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்கு மாமா. நம்ம வீட்டுல எல்லாரும் உங்களை நெருங்க பயப்படும் போது நான் மட்டும் உங்களை நெருங்கி வரேனே, ஏன்? நீங்களும் மத்தவங்க மாதிரி வாழணும். உங்களை விரும்புற ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க மாமா.